விடாமுயற்சி, தொடர் முயற்சி, கடின உழைப்பு, தோல்வியை கண்டு துவளாமை, பொறுமை என அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் தனது 9வது முயற்சியில் அகில இந்திய அளவில் 698வது இடத்தை பிடிச்சு சாதனை படைத்த ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த திரு தானேஸ்வர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தானேஸ்வர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து வரேன். நான் யூபிஎஸ்சி தேர்வு 2025 ஆல் இண்டியா ரேங்க் 698 வாங்கியிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது என்னுடைய 9வது முயற்சி, விச் மீன்ஸ் 9 வருடங்களாக இந்த முயற்சி போயிட்டு இருந்திருக்கு. என்னுடைய கடைசி அட்டம்ப்ட் இது. 8 முறை தோல்வி அடைந்து கடைசி முயற்சி. ஸோ இந்த 9 வருடங்கள் எப்படி என்னால் கடக்க முடிஞ்சது அப்படின்னு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 9 முறை இது முயற்சி செஞ்சாலும் என்னுடைய தோல்வி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன மார்ஜினில் தான் இருந்தது. என்னுடைய முதல் 3-4 முயற்சிகளில் ப்ரிலிம்ஸ் எப்போவுமே எனக்கு 2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸ் தோல்வியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மார்க் 3 மார்க் அப்படி மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 9 வருடங்களாக நான் ட்ராவல் பண்ணதுன்றதே ஏன்னா அந்த சின்ன மார்ஜின் தான் இருக்குது அப்படின்றனால எப்படியும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் வந்துடலாம், கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்னால தான் முடிஞ்சுது. இதுக்கு நிறையா சப்போர்ட் எனக்கு கிடச்சிது. முக்கியமாக என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லணும், அப்புறம் என்னுடைய நண்பர்கள். இது அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இது கண்டிப்பாக சாதிச்சிருக்க முடியாது. நான் மாணவர்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா சில மாணவர்கள் 1 முயற்சி 2 முயற்சியிலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது, ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போயிடுறாங்க. அது பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எப்போயுமே தெரியாது, நம்மளுடைய முழு முயற்சியை கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த வெற்றியை அடைய முடியும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல, அதாவது வெற்றி பெறும் வரை நீ முயற்சி செஞ்சாயா அப்படின்றது தான் முக்கியம், நீ எத்தனை தடவை தோத்துன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, முடிவில் நீ ஜெயிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் எத்தனை முயற்சி ஆனாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை செலுத்திகிட்டே இருங்க. சரியான வழிகாட்டுதலோட, சரியான தன்னம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாயிண்டில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை யாராலையும் பறிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு முயற்சி செஞ்சதுக்கப்புறம் அந்த தவறை நீங்கள் திருத்தி கொள்வது ரொம்பவே முக்கியம். ஏன்னா தொடர்ந்து ஒரே தவிர 1 முறை செஞ்சாலும் சரி, 5 முறை செஞ்சாலும் சரி, 1000 முறை செஞ்சாலும் சரி, அது தவறு தான் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை நம்ம தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தவறுகளை எல்லாத்தையும் திருப்பி செய்யாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், நம்ம கண்டிப்பாக அந்த வெற்றியை நோக்கி போயிட்டே தான் இருப்போம். ஸோ மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த தொடர்ந்து தோல்வி இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.